அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நாம் கோவில்களில் சாமி தரிசனம் செய்வது எப்படி என்பதை பற்றி ஒரு சின்ன கலந்துரையாடல். எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். நல்ல எண்ணங்கள் இருந்தால் செயல்கள் சிறப்பாக இருக்கும். நாம் பேசும் வார்த்தைகளுக்கும் எண்ணமும் நல்லதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும். கோயில்களுக்கு சாமி கும்பிட போகும்போது தூய்மையான பக்தியுடன் செல்ல வேண்டும். கோவிலுக்குள் தப்பித்தவறியும் சில தவறுகளை நாம் செய்துவிடக் கூடாது என்பதுதான் இந்து தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்றாவது, இறை சிந்தனை. மன குறைகள் நீங்கவே நாம் கோவிலுக்கு செல்கிறோம். அங்கே போய் எதையாவது பேசிக்கொண்டு யாருடனாவது சண்டை போட்டு மன உளைச்சலை அதிகரித்து கொள்ளக்கூடாது. கத்தி பேசக்கூடாது. அடுத்தவர்களை பற்றி குறை பேசக்கூடாது. இறை சிந்தனையோடு இறைவனின் நாமங்களை மட்டுமே நாம் உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டும். கோபுர தரிசனம். கோயில் பிரகாரத்தில் நுழையும் முன்பு நாம் கோபுர தரிசனத்தை செய்துவிட்டுத்தான் நுழைய வேண்டும். அதுபோல் திரும்பி வரும் பொழுதும் கோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்ல வேண்டும். சாஸ்திரம் சொல்வதென்ன? சிவ ஆலயம் சென்றால் நீங்கள் செல்வதானால் அங்கிருந்து நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் இடையில் எவ்வளவு இடம் இருந்தாலும் அந்த வழியாக நடந்து போகக்கூடாது. நிறைய பேர் இவற்றை சரியாக கடைபிடிப்பதில்லை. நந்தி தேவருக்கும் சிவனுக்கும் நடுவில் பக்தர்கள் நடந்து போவது மிகப்பெரிய பாவம் என சாஸ்திரம் சொல்கிறது. தெரியாமல் செய்திருந்தால் பரவாயில்லை. இனி தெரிந்தும் இந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள். இவ்வாறு செய்வதால் நந்தி தேவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நந்தியிடம் அனுமதி பெற்றுத்தான் நாம் சிவ தரிசனம் செய்ய வேண்டும். எப்படி வணங்குவது? கோவிலுக்கு போய் விளக்கேற்ற வேண்டும். சன்னதி அடைக்கப்பட்ட பின்னரோ விளக்குகள் எரியாத நிலையிலோ கோவிலுக்குள் போய் வணங்கக்கூடாது. சாமி தரிசனம் செய்யும் பொழுது ஒரு கையை வைத்து மட்டும் ஆரத்தி தொட்டு வணங்கக்கூடாது. ஒரு சிலர் கைகளில் அர்ச்சனை கூடை, செல்போன் என ஏதாவது பூஜை பொருட்கள் வைத்துக்கொண்டு தரிசனம் செய்வார்கள். இதுபோல் கட்டாயம் செய்யவே கூடாது. ஆரத்தி வழிபாடு. நீங்கள் கைகளில் எந்த பொருளை வைத்திருந்தாலும் அதை கீழே வைத்துவிட்டு 2 கைகளை சேர்த்து வைத்து வணங்கி சாமி தரிசனம் செய்ய வேண்டும். ஆரத்தியை 2 கைகளால் மட்டுமே தொட்டு கைகளிலும் தலையிலும் ஒற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல தீர்த்தம் கொடுத்தால் அதனை கீழே சிந்தாமல் வலது கையில் அடியில் இடது கையை வைத்து தீர்த்த பிரசாதத்தை பெற வேண்டும். தோஷம் ஏற்படும் செயல். கோயிலில் இருக்கும் கொடிமரம், பலிபீடம், நந்தி கோபுரம் ஆகியவற்றின் நிழல் தரையில் படும் பொழுது அதை மிதித்துவிடக்கூடாது. இறை பிரசாதம். கோவிலில் கொடுக்கும் விபூதி, குங்குமத்தை நாம் நெற்றியில் பூசிக்கொண்டு மீதம் இருந்தால் அதனை உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பிரசாதத்தை கோவிலில் விட்டு செல்லக்கூடாது. நம் வீட்டின் அறையில் வைத்து கொள்ள வேண்டும். கால்களை கழுவாதீர்கள். This video sponsored by மோட். இதில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். இது ஒரு பிளே ஸ்டோரில் இந்த ஆப் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொண்டு உடனே வாங்கி அதை பயன்பெற்று கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.